ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஸ் குக் புக். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீக் டேஸில் வந்து மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கவங்க மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் கோம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே பால் வைக்கிறது தான் வேலையே. ஏன்னா வந்து மார்னிங் வந்து சூடாக காஃபி, டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று இருந்தால் தான் டே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அதுதான். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். மார்னிங்கில் மோஸ்ட்லி இட்லி, தோசை தான் இருக்கும். இந்த தடவை வந்து பாஸ்தா ட்ரை பண்ணியிருக்கோம். பாஸ்தா எப்போவுமே வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்தா நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். பாஸ்தாவோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவும் இருந்தது அன்றைக்கி ட்ரை பண்ணும் போது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாஸ்தாவோடய முடிஞ்சாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து நான் வந்து கேரட் எக் ரைஸ் தான் ட்ரை பண்ணேன். எப்போயுமே வந்து குழம்பு சாதம் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எப்போனா வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுனாலோ இல்லை டைம் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் நான் இந்த மாதிரி கலர்ன சாதம் வந்து ரெடி பண்ணிப்போம். அதனால் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணது வந்து கேரட் எக் ரைஸ் தான் ரெடி பண்ணோம். முதல்ல சாப்பாடு வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சிடணும். ஏன்னா சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே கூட நம்ம கடன்ட்டு அந்த என்னென்ன தேவையோ அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் சாப்பாடெல்லாம் கழுவி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து கேரட் வந்து ஒரு 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு லாஸ்ட்டாக கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து கேரட்டில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி தனியாக சீவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ சாப்பாடு வெந்துட்டுருக்க சமயத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கும் மதியானத்துக்கு லஞ்சுக்கு என்னமோ நான் அதை ரெடி பண்ணி தனியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே நம்ம ஊட்டிடலான்ட்டு இப்போ சாப்பாடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் வந்து நம்ம இப்போ போல் எண்ணெய், கடுகெல்லாம் ஊற்றிக்க வேண்டியது தான். அதனால் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் வந்து பூண்டு போட மறந்துட்டேன். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேவையான அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அது நல்லா கலரி வெந்து வந்த உடனே நம்ம வந்து ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை மாதிரி டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணிவிட்டோம் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலரி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலரிட்டிங்கன்னா அப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாப்பாடை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே நல்லா கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக் கேரட் ரைஸ் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ லன்ச் முடிஞ்சோடனே என்னோடய ஒர்க் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு பிட்வீனில் வந்து 1 hour பிரேக் இருந்தது. சரின்னு வந்து சாக்கோட் ப்ரௌனி தான் வீட்லேயே ட்ரை பண்ணேன். ஸோ உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட் டைம் இது தான் நான் வந்து ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நட்ஸ் எல்லாமே போடாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் நான் வந்து நம்மளோட சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதான். வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சு. இதுதான் வந்து என்னோடய வீக் டேஸோட ரொட்டீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.